நண்பர்களே, இப்போ நம்ம தேனி பாராளுமன்ற வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்சன் அவர்கள் உசிலம்பட்டி பகுதியில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரப்புரையை படமாக்கி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். வாங்க, நாம் பரப்புரையை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. சொல்லுங்க, எப்படி உங்க தொகுதி எப்படி இருக்கு? திமுக வழிகட்ட டிடி தினகரன் நினைக்கிறாரு, அது செம்மத்துக்கு ஆகாது. ஒரு ஓட்டுக்கு ஊருக்கு 1000 கிளறு கட்டிட்டு கூட கொடுக்குறாரு. ஆனா திமுக காரனை வளர்ச்சி பார்க்கறாரு, எவனும் திக்க மாட்டான். ஆனா வெற்றி உறுதி அண்ணன் நலங்க தமிழ் செல்வத்தை நல்ல ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாரா? 3 லட்சம் ஓட்டு குறையாம ஜெயிப்பாரு. சரிங்க, ரொம்ப நன்றி. அறிவுமானிக்கம் உத்தரவு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாருன்றீங்க? 3 லட்சம் ஓட்டுல கண்டிப்பா ஜெயிப்பாரு. அது எந்த மாற்றம் கிடையாது. ஓகே. நண்பர்களே, நம்ம இப்போ உசிலம்பட்டி தொகுதிக்கு வந்திருக்கோம். உசிலம்பட்டி தொகுதியில் மக்கள் இப்போ தங்கத்தமிழ்ச்சனை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இப்போ அங்கே தங்கத்தமிழ்ச்சன் அங்கே ஒரு கோவிலில் சாமி கும்பிட போயிருக்காரு. அவருடைய அர்ச்சனை செய்து அவர் சாமி கும்பிட்ட பிறகு இந்த மக்களிடையே உரையாற்றுவார். வாங்க நண்பர்களே, அவர் என்ன உரையாற்றுகிறார் என்று பார்ப்போம். மக்கள் சிறப்பாக அவருக்கு வரவேற்பு கொடுத்து மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமான கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. வாங்க, நாங்கள் உள்ளே போய் நம்ம தங்கத்தமிழ்ச்சன் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். வாங்க. அந்த பகுதியில் உள்ள கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு தங்கத்தமிழ்ச்சன் அவர்கள் வெளியே வருகின்றார். வாங்க நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வெற்றி பெற செய்தால், தங்கத்தமிழ்ச்சன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்தால், உங்களுக்கு தேவையான இந்த கிராமத்துக்கு தேவையான வசதிகள் அத்தனையும் செய்து தரப்படும். சிலிண்டர் விலை குறைக்கப்படும், பெட்ரோல் விலை குறைக்கப்படும், மற்ற கேஸ் விலை குறைக்கப்படும். மகளிருக்கு 1000 ரூபாய் கிடைக்காதவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று பல கருத்துக்களை இங்கே தெரிவித்து அடுத்த பகுதிக்கு செல்கிறார் என்ற தங்கத்தமிழ்ச்சன் அவர்கள். வாங்க, உள்ள போய் அவரோடு பயணிப்போம் நண்பர்களே. இங்கே அந்த கிராமங்களுக்கு எல்லா கிராமங்களையும் தொட்டுவிட்டு செல்கிறார் நமது வேட்பாளர், திமுகவின் தேனி தொகுதியின் வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்சன் அவர்கள். இங்கே நம்ம பெருமாநல்லூர் தொகுதிக்காக பெருமாநல்லூர் பகுதிக்கு நம்ம சென்றுட்டு இருக்கோம். போகும் வழியில் நம்ம மற்ற இங்கே பெருமாநல்லூர் மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். பிரம்மாண்டான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் மாவட்ட செயலர் மணிமாறன் அவர்கள். இங்கு மிக பிரமாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய தங்கத்தமிழ்ச்சன் அவர்கள் மிகவும் இந்த வரவேற்பு சிறப்பான வரவேற்பு கொடுத்த இந்த பெருமாநல்லூர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டணி சார்பாக தங்கத்தமிழ்ச்சனை நீங்கள் வெற்றியடை செய்தால் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பெட்ரோல் விலை குறைக்கப்படும், கேஸ் விலை குறைக்கப்படும், பெண்களுக்கு வறுமை கோட்டுக்கீழ் வாழும் பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அதாவது மானியத் தொகை, அதாவது 1000 ரூபாய் கிடைக்காத பெண்மணிகளுக்கு கட்டாயம் இங்கே உங்கள் ஊரிலே அமர்ந்து 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை பெற்றுத்தரப்படும் என்று பல வாக்குறுதிகளை இந்த மக்களிடையே தெரிவித்து கொண்டார். மிக பிரமாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மணிமாறன் அவர்களுக்கு, இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, மிக சிறப்பாக மிக பிரமாண்ட கூட்டத்தை மிக பிரமாண்ட கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் மிஸ்டர் மணிமாறன் அவர்கள். நன்றி கூறிக்கொண்டு விடைபெற்றார். அடுத்த கிராமங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். வாங்க, உள்ளே போய் பார்ப்போம். வாங்க.
ஒன்றிய கவுன்சிலர் அனைவரும் உங்கள் முன்பாக ஓட்டு கேட்டு வந்துள்ளார். அனைத்து பொதுமக்களும் உதயசூரியன் என்பதை மனதில் வைத்து உங்களின் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணனை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பாதம் கூப்பி கேட்டுக் கொள்கிறோம். வெற்றி சின்னம் உதயசூரியன், தாய்மாரின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் நமது கிராமத்தின் ஊராட்சியின் சார்பாக நமது பேச்சாளர் அவர்கள் சாலை அளித்து வெற்றி வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வனை வருக வருக என வரவேற்பார். அடுத்தபடியாக நமது சேர்மன் ஐயா அவர்களுக்கு சாலை போடியா சாலை ஊராட்சியாளர் போடுவார். அடுத்து கவுன்சிலர் ராசாங்க அவர்களுக்கும் நமது அண்ணன் மதிமுக ஒன்றிய செயலாளர் கேராமன் அவர்களையும் வருக வருக என சாலை போடு. உங்கள் முன்பாக ஓட்டு கேட்பார். பேர் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அதிகாரிவட்டி கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, தேனி நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி சின்னம் உதயசூரியன், தாய்மாரின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் முன்பாக ஓட்டு கேட்பார். பேர் அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அதிகாரிவட்டி கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, தேனி நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிப்பார்கள். அதிகாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். மணி 12 மணி ஆகுது. அதிகாரி வீட்டில் எல்லா பேரையும் சேர்ந்து வரவேற்பு கொடுக்குறீங்க. நன்றி. சட்டமன்ற தெரிந்தோட விலை 500 ரூபாய்க்கு. நம்ம உங்க தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க, யாருக்கு நீங்க வாக்களி? ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? தங்கப்பாண்டி. எப்படி உங்க தொகுதி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்க தொகுதியில இருந்து யாருக்கு வாக்களிப்பீங்க? உதயசூரியன் சின்னத்தில் தளபதி கூட்டா ஸ்டாலின் தான் ஓட்டு. மக்கள் எல்லாமே இந்த 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்தது. இது போல நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த திட்டம் தொடரணும். இப்ப அறிவிச்சிருக்க திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஓகே எல்லாருமே உதயசூரியத்தை ஒரு மனதா போறதா ஓகே மக்கள் எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே இவர் வெற்றி பெற்று உதயசூரியன்ல இந்த பழனிசாமி ஓகே. நான் காங்கிரஸ் கட்சி. ஆனா காங்கிரஸ் வந்து திமுக ஆதரவு. காலையிலிருந்து தங்க தமிழ்ச்செல்வனே பாடுபட்டு ஓகே. தொகுதி பூரா போய்கிட்டு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஓகே. இரண்டாவது இடத்துல யார் வருவாங்க? இரண்டாவது இடத்துல வந்து அண்ணாமலை வரும். நாங்க வாகைக்குளத்துல வந்திருக்கோம். ஓகே. எங்களுடைய பங்காளி முன்னியமாக அவருடைய வெற்றி வாய்ப்பு நல்லா பிரகாசமா இருக்கு. ஓகே. அவர் நல்லா வெற்றி வருவாரு. நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதியின் 2 பிரமுகர்களை சந்திக்கும் போது நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார்கள். நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்க? கலைஞர் ஓட்டு போட்டுருக்கீங்க. கலைஞர் நல்லா செஞ்சிருக்காரு உங்களுக்கு. இப்ப யாரு உங்களுக்கு தேர்தல் நிக்கிறது? யாரு இப்ப தேர்தல் பாராளுமன்ற வேட்பாளர் எலெக்ஷன் நிக்கிற பேரு இருக்கிறாரு. தேர்தல் நிக்கிறது நீங்க சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? சொல்லுங்க. நீங்க எந்த சின்னத்துல ஓட்டு போட போறீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு வாக்களிக்க போறீங்க? எதுக்காக உதயசூரியன் சின்னத்துல போறீங்க? ஊறிச்சு. ஆனா நல்லா செஞ்சிருக்காங்களா? ஏறுதா? ஆமா. உங்களுக்கு மகளிர் தொகை கிடைக்குதா? உங்களுக்கு கிடைக்குதா? உங்களுக்கு கிடைக்குதா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைக்குதா? ஏன் கிடைக்கல? அது கேட்டீங்களா? எழுதி போட்டிருக்கீங்களா? எழுதி போட்டிருக்கீங்களா? ஆமா. இப்போ மகளிர் தொகை வரல இருந்தாலும் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உதயசூரியன் போடுவீங்க. ரைட் ரைட். வெரி குட். அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி
வேட்பாளர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிக்க வருகை தந்துள்ளார்கள். இதோ தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வாக்கு சேகரிப்பார்கள். நேரம் தீர்மானிக்கும் பகுதியைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கள் உண்டு. நம்ம ஒன்றிய செயலாளர் கூட இருக்காரு, சேடவட்டி ஒன்றிய செயலாளர் கூட இருக்காரு, தோழமை கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளராக வந்திருக்கோம். இதே கூட்டணியில் தான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம். இதே கூட்டணியில் தான் இப்போ எம்பி தேர்தலில் நிற்கிறோம். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். தேனியில் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு என்னென்ன சலுகை கிடைக்க போகுதுங்க? ஒரு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். 1200 ரூபா விற்கிது. 1 லிட்டர் பெட்ரோல் ஆண்டுக்கு 1 லட்சம், ஏன்னா 5 வருஷத்துக்கு 5 லட்சம். 100 நாள் வேலையை பிஜேபி நாங்கள் அந்த பகுதியை முடித்துவிட்டு மலை கிராமங்கள் வழியே அந்த இயற்கையோடு பயணித்தோம். அந்த இயற்கை மிகவும் எங்களை கவர்ந்தது. ஸோ அங்கே மிகச்சிறப்பான இயற்கையை தாண்டி மிகச்சிறப்பான வரவேற்பு ஏற்பாடு பண்ணது. அங்கே பார்ப்போம். அங்கே தள்ளாத வயதிலும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு பிராட்டி வந்ததை பார்த்து எங்கள் மனம் மிகவும் மகிழ்ந்தது. இந்த வெயிலிலும் பாட்டி உதயசூரனுக்காக வாக்களிக்க. ஐயா, உங்க பேர் என்னங்க? பிரமிக்க வைத்து. ஓகே, நீங்க இப்போ இந்த பாராளுமன்ற தொகுதியில் நீங்க யாருக்கு நீங்க வாக்களிக்க விரும்புறீங்க? எதற்கு வாக்களிக்க விரும்புறீங்க? தங்க தமிழ்ச்செல்வனுக்கா? ஆமாம். எந்த சின்னத்தில் வாக்களிக்க போகிறீங்க? ஓகே. இது எத்தனை ஆண்டுகள் இந்த உதயசிரி சின்னத்திலே வாக்களிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாளா? என் வயசு எனக்கு ஓட்டு வந்ததுலேருந்து இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு எல்லா காரியமும் செய்து அந்த அரசு செய்துக்கிட்டு இருக்கா? எங்களுக்கு நாங்கள் பெரும்பாலும் அரசியல் சொல்ல மாட்டோம். இந்த எங்களுக்கு மோட்டாருக்கு கரண்ட் இலவசமாக கொடுத்தாரு. இலவசமாக கொடுத்ததுனால நாங்கள் விவசாயி. அவர் இந்த நம்மளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சார்ன்றதை வச்சு அந்த தொடர்ந்து ஓட்டு போட்டு இருக்கீங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் வி. கண்ணன். ஓகே. சேடவட்டி ஒன்றிய செயலாளர் மக்கள் நீதி மையம். ஓகே, மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீங்க? எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க இந்தியா கூட்டணி கட்சியான உதயசூரியன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாக்களிக்க வாக்களிக்கிறேன். ஓகே ஓகே. ஏன் அவருக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்க? திமுக ஆட்சி சொல்றது போல பெண்களுக்கான இலவச பேருந்து வசதி, பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் மாதம், படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மாதம் 1000 ரூபாய். ஓகே. மெயினாக சொல்ல போனால் விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் கொண்டு வந்தது திமுக ஆட்சியில். அதிமுக கம்பேர் பண்ணும்போது திமுக பெட்டர்னு சொல்றீங்களா? ஆமாம், திமுக போடலாம், அதிமுக போட வாய்ப்பு இல்லை. சரி சரி. எங்கள் தலைவர் சிந்திக்காம ஒரு கூட்டணி அமைக்க மாட்டாரு. ஆமா, அவர் போய் ஒரு கூட்டணி சேர்றாருந்தா அதுபடி தான் நாங்கள் போகணும். ஸோ ஓகே, மக்கள் நீதி மையம் சார்பாக நீங்கள் வந்திருக்கீங்க. நம்ம ஒரு வழியே வழி. என்ன வழி? சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டாங்க போங்க. எத்தனை டீ சாப்பிடுங்க? நேரத்தில் மேடைக்கு வந்து விடுவார். அமைதியாக அமர்ந்தியாக வேண்டும், அமர வேண்டும். அம்மா, ஓட்டு போட்டுருவீங்களா? யாருக்கு போட்டுருவீங்க? அம்மா, உங்க பேர் என்ன சொல்லுங்க? அம்மா, உங்க பேர் என்ன?
வேளம்மா. வேளாண்மை யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பிடிச்சவங்களுக்கு போட்டு. பிடிச்சவங்களுக்கு போடுவீங்களா? யார் உங்களுக்கு பிடிச்சது? ஆமா, நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாரு? எங்க பிடிச்சது நாங்க போடுவோம். பேர் சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆளு. அதான் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்கம்மா. நாங்க உயிர்